வணக்கம். காலேஜ் முடிச்சிட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்து மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம மனசுல வர முதல் ஆசை என்ன தெரியுமா? நம்ம கெத்தா ஒரு புது கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான். உடனே ஷோரூம் போயிட்டு ஒரு புது காரை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் தப்பு. இன்னைக்கு இந்த பதிவுல நாம அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா அலச போறோம். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னது ஒரு புது கார் வாங்குறது முட்டாள்தனமா அப்படின்னு? நம்ம ஊர்ல சொந்த வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா கார் வாங்குறது ஈஸி அப்படின்னு ஒரு பொதுவான மைண்ட் செட் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஆசை உங்களோட அடுத்த 10 வருஷ ஃபைனான்ஷியல் சுதந்திரத்தை எப்படி அடியோட அழிக்க போகுது? குறிப்பா இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல நாம எப்படி போய் விழறோம் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, 15 லட்சம் ரூபாய். நீங்க ஷோரூம்ல போய் ஆசையா பாக்குற அந்த புது காரோட விலை இதுதான். சரி, ஒரு 2 லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மாசம் ஒரு 28,000 ரூபாய் இஎம்ஐல அந்த காரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவோம்னு நினைக்கிறீங்க. ஆனா இது நீங்களாவே தேடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் சுமை. சரி, இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். சொத்துனா என்ன, சுமைனா என்ன? Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. ரொம்ப சிம்பிள்ங்க. எந்த ஒரு விஷயம் உங்க பாக்கெட்ல பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கோ அது சொத்து, அதாவது அசெட். அதே சமயம் எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோ அது சுமை, லயபிலிட்டி. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க வாங்க துடிக்கிற அந்த கார் 100% ஒரு சுமைதானே? இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு பக்கம் நாளுக்கு நாள் மதிப்பு கூடிக்கிட்டே போற சொத்தான வீடு இருக்கு, இன்னொரு பக்கம் வாங்கின அடுத்த நிமிஷத்துல இருந்தே மதிப்பு குறையிற சுமையான கார் இருக்கு. ஒரு ஸ்மார்ட்டான முதலீடு எப்படி இருக்கணும், உங்களை ஏழையாக்குற விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். எங்க தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 15%, அதாவது நீங்க 15 லட்சம் கொடுத்து வாங்கின அந்த புது காரோட டயர் ஷோரூமை தாண்டி ரோட்ல பட்ட அந்த அடுத்த செகண்ட் அதோட மதிப்புல 15% காணாம போயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, கார் வாங்கின 5 நிமிஷத்துல நீங்க 2 லட்சம் ரூபாயை இழக்கிறீங்க. இதைத்தான் நாங்க தேய்மானம் அறக்கணும்னு சொல்றோம். இப்போ உங்களை நிஜமாவே அழிக்க போற அந்த கார் லோன் கணக்க பாப்போம். கணக்கு பாருங்க. காரோட பேஸ் பிரைஸ் 15 லட்சம். நீங்க வாங்குற 13 லட்சம் ரூபாய் லோனுக்கான வட்டி சுமார் 10% வருமா? அது மட்டும் இல்லாம அடுத்த 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் ஒரு 1.5 லட்சம், மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு 1.5 லட்சம், பெட்ரோல் மற்றும் டோல்கேட்டுக்கு ஒரு 5 லட்சம். அப்பா, இப்படி ஒவ்வொரு செலவும் உங்க பாக்கெட்டை எப்படி ஓட்டையாக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. இது எல்லாம் கூட்டி பார்த்தா கடைசியா வர்ற அந்த ஷாக்கிங் நம்பர் 24 லட்சம் ரூபாய். ஆமாங்க, ஒரு 15 லட்சம் ரூபாய் காருக்காக 5 வருஷத்துல உங்க பாக்கெட்ல இருந்து செலவாக போற மொத்த பணம் சுமார் 24 லட்சம். சரி, இவ்ளோ செலவு பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த காரை நீங்க விற்க போறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? வெறும் 6 லட்சம் தான். அப்படின்னா உங்களோட நிகர நஷ்டம், அதாவது நெட் லாஸ் எவ்வளோ தெரியுமா? 18 லட்சம் ரூபாய். மத்தவங்க கிட்ட கெத்து காட்டுறதுக்காக உங்க வாழ்நாள் உழைப்பான 18 லட்சத்தை அப்படியே இழந்துட்டு நிரந்தரமா ஒரு எலிப்பொறியில மாட்டிக்கிறீங்க. அப்போ ஹோம் லோன் ஏன் பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, அப்போ சரியான முதலீடு தான் என்ன? கார் லோனை விட ஹோம் லோன் வாங்குறது ஏன் ஒரு வரம்னு எல்லாரும் சொல்றாங்க? ஹோம் லோன் வாங்கினா வட்டி ரொம்ப அதிகமா கட்டணுமே அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை இப்ப உடைப்போம். ஒரு சொந்த வீடு வாங்குறதுல 3 முக்கியமான லாபங்கள் இருக்கு. முதல் விஷயம், வீடு எப்பவுமே மதிப்பு கூடிக்கிட்டே போற ஒரு சொத்து. நீங்க இன்னைக்கு 40 லட்சத்துக்கு வாங்குற ஒரு வீடு அடுத்த 10 வருஷத்துல 80 லட்சமாகவோ ஏன் 1 கோடியாகவோ கூட மாறலாம். இது உங்க ஃபியூச்சருக்கான ஒரு கேரண்டி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், டாக்ஸ் பெனிஃபிட். அரசாங்கம் கார் லோனுக்கு எந்த ஒரு சலுகையும் தரமாட்டாங்க. ஆனா ஹோம் லோன் கட்டும்போது செக்ஷன் 80C படி அசல் தொகையில 1.5 லட்சமும், செக்ஷன் 24B படி வட்டியில 2 லட்சமும் என வருஷத்துக்கு 3.5 லட்சம் வரைக்கும் நீங்க வரிய சேமிக்க முடியும். இது எப்படி இருக்குன்னா, நீங்க கட்டுற வட்டியே அரசாங்கமே மானியமா உங்களுக்கு திருப்பி கொடுக்கற மாதிரி. மூணாவது விஷயம், வாடகை வருமானம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. கார் உங்க பணத்தை உறிஞ்சோம், ஆனா வீடு உங்களுக்காகவே சம்பாதிக்கும். நீங்க வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டீங்கன்னா மாசம் குறைஞ்சது ஒரு 15,000 ரூபாயாவது உங்களுக்கு வருமானமா வரும். இல்ல நீங்களே அங்க குடியிருந்தா உங்க வாடகை பணம் முழுசா மிச்சமாகும். எப்படி பார்த்தாலும் லாபம் தானே? சரி, இப்போ கார் வாங்குறதுக்கான அந்த 3 முக்கியமான விதிகளை பார்ப்போம். இதெல்லாம் கேட்ட உடனே, அப்போ நாங்க காரே வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா வாங்கலாம், ஆனா எமோஷனலா யோசிக்காம கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு வாங்கணும். முதல் ரூல்,
பழைய கார் விதி. உங்களுக்கு ஒரு 40-50 சம்பளம் வரும்போது ஒரு 4 அல்லது 5 லட்சத்துக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு யூஸ்டு காரை வாங்குங்க. அந்த 5 வருஷ தேய்மானத்தை வேற யாராவது ஒருத்தர் அனுபவிக்கட்டும், நீங்க தப்பிச்சுக்கலாம். 2வது ரூல், உங்களோட மாச வருமானத்துல 10% மேல காரோட இஎம்ஐக்காக போகவே கூடாது. 3வது ரொம்ப முக்கியமான ரூல், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நண்பனா ஒரு அட்வைசரா நான் சொல்றது ஒண்ணுதான். சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு உங்களோட எதிர்காலத்தை நீங்களே அழிச்சுக்காதீங்க. இந்த கார் உங்களுக்கு தரப்போறது வெறும் தற்காலிகமான ஒரு பெருமை மட்டும்தான். ரொம்ப புத்திசாலித்தனமா லாங் டேர்ம்க்கு யூஸ் ஆகிற ஒரு சொத்தை உருவாக்குங்க. இத உங்க மனசுல ஒரு மந்திரம் மாதிரி பதிய வச்சுக்கோங்க. முதல்ல முதலீடு, அப்புறம்தான் ஆடம்பரம். அதாவது இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஷோ ஆஃப் லேட்டர். உங்க பணத்தை ஒரு நல்ல நிலத்திலேயோ வீட்லயோ முதலீடு பண்ணுங்க. அதிலிருந்து வர்ற லாபத்தை வச்சு உங்க கனவு காரை வாங்குங்க. அதுதான் உங்களை எப்பவுமே பாதுகாக்கிற உண்மையான கெத்தி. அப்படி உங்க வாழ்நாள் சேமிப்ப ஒரு சரியான முதலீடா, அதாவது உங்க சொந்த கனவு இல்லமா மாத்த நீங்க நினைச்சா, அதுக்கு கனெக்ட் அண்ட் பில்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான பார்ட்னரா இருப்பாங்க. 100% இன்ஜினியரிங் தரத்தோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரமாதமான வீட்டை அவங்க உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. இப்போ ஃபைனலா உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வி. 18 லட்ச ரூபா பணத்தை நாளுக்கு நாள் தேய்மானமாகிற ஒரு மாயைக்காக அழிக்க போறீங்களா, இல்ல உங்க ஃபியூச்சரே பாதுகாக்கிற ஒரு வீட்டை கட்டி நிம்மதியா வாழ போறீங்களா? எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் லாஜிக்கா சிந்திச்சு முடிவெடுங்க. ஏன்னா விழிப்புணர்வு தான் நம்மளோட முதலீடு. இது உங்க பணத்தையும் உங்க எதிர்காலத்தையும் காப்பாத்துற நேரம். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.